ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் அதிரசம் தான் செஞ்சேன். எப்படி செஞ்சேன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது செய்கிறதுக்கு பச்சரிசி 1.5 கிலோ எடுத்திருக்கேன். 1.5 கிலோ பச்சரிசிக்கு 1 கிலோ 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த கிலோ கணக்கில் எடுக்க தெரியலனா நான் இந்த மாதிரி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 2 டம்ளர் எடுக்கிறோன்னா கரெக்டாக 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். இது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஈர்த்துட்டு இது நல்லா ஒரு வெள்ளை துணியில் ஒரு 1/2 ஹவருக்கு உலர்த்தி எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சிடக்கூடாது. மேலே இருக்கிற அந்த தண்ணி மட்டும்தான் காயணும். ஆனால் அதில் ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கணும் அரிசியில். அந்த மாதிரி ஃபேன் காற்றுல வச்சு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி மட்டும் ட்ரை ஆகிட்டு அரிசி ஈரமாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட வெண்ணெய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வீட்டில் மிக்சியிலே தான் அரைக்க போகிறேன். மிக்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கலாம். அதில் மீதி இருக்கிற அந்த கப்பியை மறுபடியுமே மிக்சியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே மறுபடியும் அரிசியை சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அரைக்கும்போது இதில் கப்பி வரும். அந்த கப்பியும் மறுபடியும் மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு அது கூடவே அரிசியை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லா மாவுமே அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த ஈரப்பதம் போகாமல் இருக்கும். இதை நல்லா மூடி வச்சுக்கலாம், காத்தோட்டம் போகாமல். இப்போ அதுக்குள்ளே நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு ரெடியாக வெல்லம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 1.5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். பாவு வெல்லமாக கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தூளாக நறுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெல்லம் கரைஞ்சி வரும். அந்த பாத்திரத்தில் எடுக்கிறதா இருந்தால் 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கணும். 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெல்லம் எல்லாமே கரையட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் மண் தூசெல்லாம் இருக்கும். இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நான் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுபடியும் அதே பாத்திரத்தையே வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாகையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பாகு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பாகு எப்படி வரணுன்ட்டு நான் சொல்கிறேன், எப்படி பார்க்கணுன்ட்டு. இந்த மாதிரி லைட்டாக எடுத்துட்டு இந்த மாதிரி கையால் இப்படி பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி லைட்டாக கம்பி மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்தால் பாகு ரெடி ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி கம்பி மாதிரி வரணும், ஒரு கம்பி வரணும். இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் பார்த்து இந்த மாதிரி பாகு பார்த்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், சுக்குத்தூள் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். இது சேர்க்கறதால ஜீரண சக்தி நல்லா ஆகும். சுக்குத்தூள் சேர்க்கறதுனால ஏலக்காய் நல்லா ஒரு வாசம் கொடுக்கும். அதனால ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்த்து ரெண்டுமே 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இது கூடவே பட்டர் 1 துண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். ஆஃப் பண்ணிவிட்டு இது கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா சேர்த்து மாவு சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுட்டே இருக்கணும். சூடாக இருக்கும், பார்த்து கலரணும். இந்த மாதிரி நான் கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். 2 நாள் கூட ஊறலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் அடுத்த நாளே செய்யலாம். ஆனால் இன்னும் 2 நாள் ஊறினா இன்னும் சூப்பராக இருக்கும். இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக சும்மா லைட்டாக நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது நல்லா 2 நாளைக்கு ஆற விட்டுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 2 நாள் ஆயிடுச்சு. நான் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறேன். சூப்பராக கெட்டியாகி வந்துருச்சு. மாவு எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு முன்னாடி கிளறும் போது, இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன இதே அளவுகளோட கண்டிப்பாக செய்யுங்க, சூப்பராக வரும் அதிரசம். இப்போ வந்து தட்டுறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழை இலையை எடுத்துட்டு, இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா மைக்கா கவர் மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதிரசம் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரொம்பவும் மெலிசாக தட்டாமல், ரொம்பவும் மொத்தம் தட்டாமல் கொஞ்சம் மீடியமாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து வானலில் வந்து இது பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம தட்டி வச்ச அதிரசத்தையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து லைட்டாக ஓட்டை போட்டு சேர்த்துக்கலாம். ஓட்டை போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஓட்டை போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்துட்டு தீஞ்சிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் கரெக்டாக தீ வந்து அளவாக பார்த்து வச்சுக்கணும். பாருங்கள் எப்படி நல்லா புஃப்னு வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதும் எல்லாம் எக்ஸஸாக நிறைய ஆயில் இருக்கும். அதனால் வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் கவுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இதை வச்சுட்டு இது அந்த அதிரசம் வந்து அமுக்கிறதுக்குனே ஒரு கட்டை இருக்கும், அந்த இருந்தால் நீங்கள் அதால் கூட அமுத்தி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேஷர் இருக்கும், அதால் கூட இப்படி அமுத்தி விட்டுக்கலாம். அப்படி மேஷருமே இல்லைன்னா இன்னொரு கிண்ணத்தை எடுத்து மேலே வச்சு இப்படி அமுத்தி விட்டுக்கலாம். அப்படியே அந்த எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாமே வெளியே வந்துருச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி. செம்ம சூடாக இருக்குது, கையில் எடுக்க முடியல, ஆர்ட்டும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரியே நான் எல்லா மாவுமே அதிரசம் செஞ்சு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புஃப்னு பொங்கி வருது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு வேற ஒரு ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். அவ்வளோதான், அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.